இன்னும் ஒன்றும் பண்ணாமல் விட்டீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்பவுமே அதை மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறுறோம், கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக்கை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? போகலாம். அந்த ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்ருங்க. போகலாங்க. என்ன லாரிக்காரர் நம்ம சொல்லியிருக்கணுமா நம்ம முன்னால் வந்து மூவ் பண்ணுறோங்கிறத? நம்ம மட்டும் கேட்டோம்னா அவர் கை கட்டிங்க, அவர் போட்டு விட்டுருங்க. அவர் போட்டு விட்டுருங்க. நம்ம ஓரமாக நிறுத்தி மூவ் பண்ணணும். இண்டிகேட்டர் போட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல. ஏங்க நான் இங்கேருந்து மூவ் பண்ணுறேன், நீங்கள் வாட்டி டக்குன்னு மூவ் பண்ணிட்டீங்க. போகலாங்க. ஸ்பீடாக ஓட்டினதுக்கு எதாவது சொன்னாரா? ஏங்க கார்னால தாங்க அப்படிங்களா? சரியா போச்சு. ஓகே, ஜென்மத்துக்கு பேச மாட்டேன்ட்டேன். சரி சரி சரி. இப்போ நைட்டு என்ன தோசை ஊற்றி குடிக்க என்ன பண்ணி? தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சண்டை வந்துருச்சு. அப்படிங்களா? அது ஒரு நாளைக்கு 10 தடவை 10 சண்டை வருது. அது இருக்கிறது. நேற்றுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டிடுங்க, பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. வண்டி நம்ம ரோட்டில் போகணும். ஒரு என்கரேஜே பண்ணுறது இல்லைங்கண்ணா. சும்மா குறை மட்டுமே சொன்னால் கோவம் வருங்களா வராது? அது உண்மைதாங்க. அது வந்து என்கரேஜ் பண்ணணும் இல்லைங்க. வீட்டுக்காரர்களுக்கே உண்டான நெய்திங்க. நான்லாம் அவரை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுவோம் தெரியுமாங்கண்ணா. அவருக்கு கல்யாணம் ஆன புதுசுலாம் காரே பெருசாக ஓட்ட தெரியாதுங்க. நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, பரவாயில்லைங்கண்ணா. கேட்டு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகே. நான்லாம் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவேங்க. எதையுமே டீமோட்டிவேட்டே பண்ணவே மாட்டேன். நான் என் வாயிலேருந்தே வராதுங்க அப்படி. பட் நம்ம இங்கேருந்து அந்த ஸ்பீடு பிரேக் போகிறக்குள்ள 5வது கீர் போட்டுறோம். அந்த கார் அங்கே போகுது இல்லைங்க, அங்கே தான் அடுத்த ஸ்பீடு பிரேக்கு. அதுக்குள்ளே நம்ம 5வது கீர் போட்டுறோம். போகலாங்க. அதுக்கு உண்டான ஸ்பீடு வந்து தான் கீர் மாற்றணும். வண்டிக்கார வேறு போகிறாங்க, அதானே தப்பு இல்லை. இருக்குங்க, 4 போட்டோம். இல்லை இவ்வளோ நிதானமாக வந்து தப்பு இல்லை, நல்லா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பரவாயில்ல. நீங்கள் 4 கீர் போட்டதே சூப்பர் தான், நிதானமாக போட்டிருக்கீங்க. நீங்கள் வண்டிக்காரை யோசிச்சதெல்லாம் நல்ல விஷயம் தான். அப்படியே போகலாம். நீங்கள் வண்டிக்காரை தாண்டி 5வது கீர் போடணும்னு ஃபீல் யோசிக்காமல் இருந்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பட் கை இங்கே வரும்போது இந்த கையை எடுத்துகிட்டு மாட்டி இங்கே வச்சிடணும். நம்ம கை இங்கேயே வச்சுருந்தோம்னா கை இங்கே லாக் ஆகிக்கும். சரி, நான் சொல்ல இப்படி திருப்பும்போது கை வச்சிங்களே, கையை மாற்றி இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியான மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையை தூக்கி கீரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. ஆமாம், கீரை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். கீரை எங்கேயும் போகாமல் பார்த்துக்கங்க. ஒரு கையிலே வண்டி ஓட்டுங்க. ஒரு கையிலே ஓட்டுங்க. என்னால் எத்தனை கீர் போட்டுருக்கணுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கை அங்கே போகக்கூடாது. இந்த கை இங்கேயே வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கை இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த கை இங்கேயே வச்சுக்கோங்க. என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, இப்படி பிடிக்கிற கையை இப்படி விரிச்சிருச்சு ஸ்டேரிங்கில் அப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக ஸ்மூத்தாக பிடிச்சிக்கோங்க. நம்ம நிதானமாக திருப்பலாம், பிரேக் அடித்து நிதானமாக திருப்பலாம். ஆனால் ஒரு கையில் திருப்பலாம். நான் சொல்கிறது இந்த கையை வேணாம், விட்டுருங்க. இந்த கீரை மட்டும் பார்த்துக்கோங்க. கீரை எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா?
உங்களுக்கு கை இப்படி பிடிக்கிற கையை டக்குன்னு இப்படி விரித்து அழகாக திருப்புங்க. என்னடா இவன் சம்மந்தம்லாம் நம்ம ஒரு கையில் ஓட்ட சொல்லலான்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கை இல்லை, கை கீழே வச்சுக்கோங்க. 5 கீர் போட்டீங்க, சூப்பர். போகலாம். பட் அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, கை இதுலேயே இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இங்கேயே ஆரம்பிச்சுக்கோங்க, அவ்வளோதான். கை இதுலேயே இருக்கட்டும், கை இங்கே இருக்கட்டும். கை இங்கே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து நீங்கள் ஸ்டேரிங் மட்டும் அந்த ஒரு கையில் மட்டும் பிடிங்க. சரிங்களா? கை இங்கே இருக்கட்டும், கை இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், கை இங்கே இருக்கட்டும். கை இங்கேயே வச்சுக்கோங்க, கை அங்கே கொண்டு போகாதீங்க. சிரமமாக இருக்கும், பட் நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்லா ஓட்டுறங்காட்டி உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், இல்லாட்டிலாம் நான் வேறு யூஸ் பண்ண மாட்டேன். 3 கீர் போட்டு கிளச்சை பிடிக்காம கீர் விடுது. கை இங்கே இருக்கட்டும், கை இங்கே வைங்க, கை இங்கே வைங்க, கீரை பிடிச்சிக்கங்க, அவ்வளோதான். கை இங்கே வச்சுக்கோங்க, வேணாம் பயப்படிங்க, கை இங்கே வைங்க. பிரேக் பிடிங்க, கிளச் பிடிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் டிலேட் ஆகும், பயப்படாதீங்க. என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும் போடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் டிலேட் ஆகும், கை அங்கே கொண்டு போகாதீங்க. வண்டி அங்கே ஸ்பீடு பிரேக்கு, நிதானமாக இருங்க. நீங்கள் இந்த 2-3 நாள் இருந்தீங்களா அதே நிதானத்துலேயே அப்படியே இருங்க. கை அங்கே கொண்டு போகலேன்னு பயப்படாதீங்க. சரிங்களா? நம்ம எக்ஸைட்டை மிதிக்காமல் மெதுவாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக ஓட்டலாம். அப்படின்னா எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? அந்த பொண்ணு காரணம் அடிக்கணுங்களா? கைக்கு நம்ம மெதுவாக ஓட்டலாம் மேடம், அர்ஜென்ட் இல்லை. சரிங்களா? ஸ்பீடாக போகணும் அவசியம்லாம் கிடையாது. 3 கீழே போனால் 2 கீழே கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை இங்கே வச்சே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் பிடிச்சிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கிறது தவறு, அதை திருத்திக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கிறது தவறான விஷயம், அதை திருத்திக்கங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கை தான் பிடிக்கணும், 2வது கிளச்சை பிடிக்கணும். கை இங்கே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கில் கலவீங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. எப்போவுமே இதுதான் இயல்பு, இதுதான் உங்களை பாதுகாக்கும். கை இங்கேயே வச்சுக்கோங்க. ஒரு கையிலேயே இப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நல்லா இருக்கிற ரோட்டில் போய் போகிறீங்க, கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். வண்டி சீட் வந்துடுங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. யார் சாமி? அண்ணா சொல்லுங்கண்ணா. ஹலோ அண்ணா, இன்னும் இருக்குதாண்ணா? ஈரோடு வரைக்கும் போய்ட்டு வரணும்ண்ணா. நான் எடுத்துக்கலாம்ண்ணா, வீட்டுக்கு வாங்க. சரி, நான் வீட்டுக்கு வரேங்க. ஓகேண்ணா. நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். நம்ம அர்ஜென்ட்டே இல்லை, நிதானமாக போகணும். சரிங்களா? பட் ஆனால் ஒரு கையில் தான் ஓட்டுறோம். ஃபஸ்ட்டு பிரேக்கு, 2வது கிளச், ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும். வண்டி ரிலீஸ் பண்ணி வண்டி போகும். எப்போவுமே மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக்கை தான் பிடிக்கணும், 2வது கிளச்சை பிடிக்கணும். எக்காரணம் ஒன்று ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சோம்னா வண்டி அந்த டைல்ஸில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும், வண்டி சல்லுன்னு போகும். நம்ம அங்கே உருகிலே திருப்போம். சரிங்களா? கொஞ்சம் சிரமம் தான். ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நம்ம ரோட்லேயே போகலாம். அந்த கிளச்சை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், திருப்புங்க. பரவாயில்ல, ஸ்டடி பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஸ்டடி பண்ணிங்க, ஈஸி தான். சரி, தப்பு இல்லை. கை கொண்டு போனதான் பிரச்சனை இல்லை. சரிங்களா? போகலாம். இல்லை, ரிப்பீட்டாக ஓட்டும்போது உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸ்பீடாக போய் ஒன்றும் வேலை இல்லை. சரிங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக்கை பிடிங்க. கீரை டவுன் பண்ணியிருக்கணுமா? நம்ம ரோட்டில் போனாங்க. ஆமாங்க, ஸ்பீடுக்கு ஏற்ற கீர் டவுன் பண்ணியே ஆகணும். எப்படி ஸ்பீடு கீர் மாத்திரமோ அதே மாதிரி ஸ்பீடு கம்மியாகும்போது கீர் டவுன் பண்ணி ஆகணும். திருப்பி இது ஸ்பேஸ் விடக்கூடாது. போகலாங்க. ஆமாம், மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. நம்ம ரோடு பின்னால் வர வண்டிக்காரங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பின்னால் வர வண்டிக்காரங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம நிதானமாக திருப்பலாங்க.
அவசரமாக திருப்பினோம்னா நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகி பின்னாலும் கன்ஃபியூஸ் ஆகி வண்டியும் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். சரி. அதுக்கு நம்ம நிதானமாக திருப்பினோம்னா நம்ம யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேக்கு, ரெண்டாவதாக கிளச். நிறுத்திக்கலாம். அந்த தாத்தா கார் நடிச்சுட்டு போய்க்கலாம். பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கோமா? கிளச்சை யார் பிடிச்சாங்க? நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க. போகலாங்க. மறுபடி 10 கீர் போட்டு போகலாங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டால் தான் போக முடியும். உங்கள் கால் எக்ஸைட்டருக்கு போயிடுச்சு. கால் எக்ஸைட்டருக்கு போகக்கூடாது, பிரேக்கில் தான் இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? போகலாங்க. போகலாங்க. அவ்வளோ அவசரம். பூரா போய் கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வண்டி கிளச்சில் தான் மூவ் பண்ணுங்களா இல்லை கால் எக்ஸைட்டுக்கு போகணுங்களா? பட் உங்கள் கால் எக்ஸைட்டுக்கு போயிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. இப்போ கால் எக்ஸைட்டில் தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் சிரமமான இடங்க. கால் எக்ஸைட்டுக்கிட்ட போகக்கூடாது. சரிங்களா? கிளச்சிலையும் பிரேக்லேயும் தான் இருக்கணும். கை அங்கே போயிட்டால் கை எடுத்துடணுங்க. கை இங்கே வெயிட்டுக்கிட்ட போனால் கை ரிட்டன் பண்ணி இங்கே கொண்டு வந்துடணும். இங்கேயே வச்சிங்கன்னா கை லாக் ஆகிக்கும், மறுபடியும் திருப்ப முடியாது. சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. ரெண்டாவது கொடுங்க. கொஞ்சம் நிதானத்திலே இருக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இன்னும் எத்தனை கீர் போட்டுருங்க? போடவே இல்லைங்க. போடுங்க. அங்கே ஸ்பீட் பிரேக் போய் அங்கே நம்ம 2 கீர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸ்பீட் பிரேக்கு. பட் வண்டி ரோட்டில் தான் இருக்கணும், மண்ணுக்கு போகக்கூடாது. போகலாம். அதே தான். பிரேக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணியிருந்தோம்னா வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். மண்ணில் இறக்காதீங்க, டிராக்டர்கிட்ட போகலாம். வச்சுக்கோங்க. கடைசி போகணும். இது ஸ்பீட் பிரேக் வருது. இங்கே கொண்டாந்து ப்ராசிங் ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு பிரேக்கில் தான் கால் வரணும், ரெண்டாவது கிளச்சு கால் வரணும். சரிங்களா? என்ன கீர் என்ன பண்ணிடணும்? போகலாங்க. ஃபுல்லாக பிடிங்க. மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கிளச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆஃப் கிளச்சில் வச்சா வண்டி போகுன்றது உண்மை தான், இல்லைன்னா கிடையாது. அதுக்கு நீ எப்போவுமே ஆஃப் கிளச் கிடையாது. ஃபுல்லாக பிடிக்கிறோம், மூவ் ஆகும்போது ஆஃப் கிளச். வண்டி ஃபுல்லாக பிடிக்கிறோம், மூவ் ஆகும்போது ஆஃப் கிளச். சரிங்களா? இதோட 7 நாள் இருக்கா? இன்னைக்கு 6 days ஆகுனா? இன்னைக்கு 7. வீடியோ 6 போட்டுருங்க. நீ புதன்கிழமைங்களா? ஆமாங்க. கிளச்சை பிடிச்சி பிரேக் பட் நிதானமாக இருக்கலாங்க. நம்ம அவ்வளோ அவசரமாக திருப்பி ஒன்றும் பண்ண போகிறதில்ல.
பட் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? டவுன் பண்ணி நம்ம அவ்வளோ அவசரமாக திருப்பி என்ன பண்ண போகிறோம்? யாருக்கும் முடியாது. நமக்கு நிதானமாகவே திருப்பி இருக்கலாம். அது டக்குன்னு திருப்பிடணும். எதுக்கு? வேலை முடிஞ்சது. அப்புறம் வேலை இல்லை, சோழி முடிஞ்சிடும். வேலை முடியாது. சரிங்களா? ஆப்போசிட் வண்டி வராதுங்காட்டி பிரச்சனை இல்லை. வண்டி வந்ததுன்னா பாருங்கள், அதான் லெஃப்ட் வண்டி வருது பாருங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ நிதானமாக நம்ம கண்ட்ரோலில் நம்ம ரோட்டில் இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய சேஃப்டி. நம்ம பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம இன்னொரு பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். நம்ம பாதுகாப்பாக இல்லாமல் நம்ம இன்னொரு பாதுகாப்பாக பார்க்க முடியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும், ஆகிட்டு போகுது. ஆனால் அது ரிப்பீட் பழகிட்டிங்கன்னா அது ஈஸியாக பழகிக்கலாம். கொஞ்ச நாள் இப்போ நீங்கள் ஸ்கூட்டியில் அங்கே 10 நிமிஷம் முடியல, நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக ஓட்டிகிட்டு இருக்கிற உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்துடுறீங்க. அந்த மாதிரி இது ரிப்பீட்டடாக நீங்கள் ஓட்ட பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கை செட் ஆகிடும். அப்போ நீங்கள் அசால்ட்டாக திருப்பலாம். பட் கொஞ்ச நாளைக்கு நம்ம இன்னும் ட்ரெயின் ஆகிற வரைக்கும். சரி. செட்டி வேலை வந்துருங்க. ஓகேங்களா? பிரச்சனை இல்லையா? எங்கடா ஃபஸ்ட் இங்கே பிக்கப் பண்ணிக்கிறேன் நாங்கள், மறுபடியும் இங்கே வந்து சொன்னாங்க, இப்போ எங்கள் மறுபடியும் அங்கே வர சொல்கிறாங்க. கீர் நம்ம டவுன் பண்ணியிருக்கோமா? நம்ம 4வது கீரில் போயிட்டுருக்கோம், தெரியுதுங்களா? எக்ஸைட் மிஸ்டேக் கீர் மாற்றக்கூடாது இல்லைங்க. பட் எத்தனை கீர் போட்டு மூவ் பண்ணோம்? என்ன தண்ணி கேன் கேட்க பார்க்க வேணும், பின்னாலையும் பார்க்க வேணும். நமக்கு ரோடு முன்னால் இருக்குது. நீங்கள் பின்னால் யாரையும் தேடாதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் அந்த மிரரை பார்த்து பின்னால் வரவங்களை பார்த்து யோசிக்க வேணும். நமக்கு ரோடு முன்னால் இருக்குது, நம்ம முன்னால் போகணும், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் மிரரில் ஒரு போவாரா மாட்டாரா, ஹார்ன் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணும். நம்ம முன்னால் போகணும், அவ்வளோதான். போகலாங்க. நீங்கள் எதுக்கு மிரர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க? இப்போது அந்த வண்டி போக முடியுமான்னு பார்த்தோம். நம்ம போனால் தானே அந்த வண்டி போக முடியும் ஈஸியாக. அதனால தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அப்போ நம்ம போனால் தானே அந்த வண்டி ஈஸியாக போக முடியும். நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, நம்ம போகணுமா? போகணுங்க. நம்ம ரோட்டில் போகலாங்க. யாரையும் பின்னால் வரவங்க யாரையுமே பார்க்காதீங்க. நம்ம முன்னால் போகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்காக வழி வரும்போது அவங்க நம்ம தாண்டி போய்க்குவாங்க, அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பட் நம்ம என்ன எத்தனை கீர் போட்டுருக்கோங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. போகலாங்க, போட்டேன். இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. திரும்புகிறோம் அங்கே நிற்கிறோம், அதெல்லாம் கிடையாது. வண்டி ஸ்பீடு எக்ஸைட்டர் புஷ் பண்ணிட்டோம்னா வேறு வழியே இல்லை. இல்லாட்டினா எக்ஸைட்டர் புஷ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நாளைக்கு இருக்கு காம்படிஷன். ஆமாம், அந்த ரோட்டில் ஓட்டுறது. வாங்க பார்த்துக்கலாம். ஹாரன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அடிச்சிருக்கணும். ஏன்னா அங்கே நின்றுருக்கவங்க டக்குன்னு மூவ் பண்ணிடுவாங்க. நிதானமாக போடுங்க. நம்ம ரோட்லேயே போய் அங்கே நிறுத்தி மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறுத்திக்கலாம், மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? போகலாம். சரி, அவர் போய் சொல்லுங்க. வேணாம் வேணாம் வேணாம். மெதுவாக நம்ம ரோட்லேயே போய்க்கலாம். சரிங்களா? நம்ம ரோட் அவ்வளோ தூரம் போகக்கூடாது. சரி, ஸ்டடி பண்ணி அவ்வளோ தூரம் போகக்கூடாது. சரிங்களா? போகலாம். மறுபடியும் அந்த பள்ளத்துக்கு கீழே இறங்கி நிற்கிறதுக்கு முடிஞ்ச வரையும் நம்ம ரோட்டில் ஓட்டுறதா நமக்கு பாதுகாப்பு. சரிங்களா?
போகலாம். என்ன எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கணுங்களா? நான் கீர் போடணுங்கிறேன், இண்டிகேட்டர் போடணுங்கிறேன், வேறு வழி இல்லை. இதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் அந்த ஆஃப் கிளச்சில் போகக்கூடாது, ஃபுல்லாக பிடிக்கணும். போதா வண்டி மறுபடியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் அந்த ஆஃப் கிளச்சில் போகணுன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை டிலேட் பண்ணிடுங்க. நானே தான் அமுத்த முடியாம பாதி அப்படிலாம் இல்லைங்க, ஃபுல்லாக தான் அமுத்தணும். இப்படிலாம் யோசிக்க சொல்லி உங்களுக்கு யாரா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரைட்டில் போட்டு நம்ம நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். சரிங்களா? பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நிறுத்துவோம். போகலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனோம்னா நமக்கு ரெண்டு பக்கம் வர வியூ கரெக்டாக தெரியும். நிறைய ஹெல்ப் பண்ணணும்னா இப்போ நீங்கள் தானே அதை பண்ணியிருக்கீங்க. நிதானம் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சாராத நபர்களுக்கு சிரமமாகிக்கும். அந்த கார் போனதுக்கப்புறம் போய்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நினைக்கிறீங்க? போட்டுவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கார் விடுதுங்களா? அதுவும் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய்க்கலாம். இந்த ஷிஃப்ட்டு நிற்கிது, நீங்கள் அதுக்கு பின்னாடி நிறுத்திக்கலாங்க. போகலாம். ஷிஃப்ட்டை தாண்டி நிறுத்திக்கலாம். நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல, நீங்கள் தான் ஓட்டுறீங்க. லெஃப்ட்டில் நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபீல் தெரியுதா உங்களுக்கு? மேலே நிறுத்திருக்க ஃபீல் ஆஃப் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் போடணும். கீழே இருக்கும்போது ஏதோ ஒரு கீர் போடணும். உங்களுக்கு எந்த கீருக்கு பிரியுமோ அந்த கீர் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இறங்கி நியூட்ரல் நிறுத்தக்கூடாதுங்க. எல்லா வண்டிலையும் ஹேண்ட் பிரேக் கரெக்டாக வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. கீருனா பிரச்சனையே கிடையாது, அது வேலை செய்யுது செய்யல. ரெண்டாவது இதுவும் சேஃப்டியாக நின்றுக்கும். சரிங்களா? நியூட்ரல் தான் நிறுத்தணும்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நியூட்ரல் நிறுத்தாமல் நம்ம ஏன் ஹீல்ஸில் ஊட்டியில் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கீரில் தான் நிறுத்தி ஆகணும். எல்லா வண்டியும் ஹேண்ட் பிரேக்கில் வேலை செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் வண்டி விட்டு கீழே இறங்கும்போது ஏதோ ஒரு கீர் 3 2 1 நமக்கு வேணுங்கிற கீர் தள்ளி விட்டு கீழே இறங்கிக்கும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மட்டும் அங்கே வந்துடுங்க. ஓகேங்க.